அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியாவுக்கு சுக்கோய் 57 கொடுக்கறதுக்கு ரெடின்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா தான் முடிவெடுக்காமல் இருக்கு. இந்த நேரத்தில் துபாயில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஏர் ஷோவில் ரஷ்யா இந்த சுக்கோய் 57 இந்தியாவுக்கு தருவது பற்றி பேசியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சவுதியின் முகமது பின் சல்மான் இவங்களுடைய சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? சவுதி இளவரசருக்காக செய்தியாளரை திட்டியிருக்காரு ட்ரம்ப். அடுத்ததா வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்த நாட்டுடைய சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனையை விதிச்சிருக்கு. இதனை அடுத்து அவங்கள நாடு கடத்த வேண்டும்னு வங்கதேசம் நம்ம இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு அவங்கள நாடு கடத்துமா? ரூல்ஸ் என்ன சொல்லுது? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். துபாயில் விமான கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதி துவங்கின இந்த கண்காட்சி வர்ற 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுல பல நாடுகளை சேர்ந்த விமானங்களும் கலந்து கொண்டிருக்கு. பல டிஃபென்ஸ் டீல்களும் அங்கு கையெழுத்தாகுது. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தகவல். துபாய் ஏர் ஷோ 2025ல ரோசோபோரான் எக்ஸ்போர்ட்டோட அஃபீஷியல் நம்ம இந்தியாவுக்கு சுக்கோய் 57 தருவது பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா சுக்கோய் 57 போர் விமானத்தை இந்தியாவுக்கு தர அனைத்து வகையிலும் தயாராகிருக்கு. ரஷ்யாவோட சைட் எல்லாமே கிளியர். போர் விமானங்களோடு சேர்த்து ஃபுல் லைசன்ஸ்டு ப்ரொடக்ஷனையும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் செய்து தர தயாராக இருக்கிறோம். கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது என்ஜின், 5th ஜென்ரேஷன் மேனுஃபேக்சரிங், ஆவியோனிக்ஸ் என அனைத்தையும் இந்தியாவுக்கு தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்தியா இதையும் தாண்டி ஏதாவது கேட்டாலும் அதை நாங்கள் செய்து தர தயாராக உள்ளோம் அப்படின்னுட்டு அந்த ரோசோபோரான் எக்ஸ்போர்ட்டோட அஃபீஷியல் சொல்லியிருக்காரு. ஆக இனி இந்தியா தான் அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போன போது F-35 போர் விமானத்தை வாங்க சொல்லி ட்ரம்ப் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் ரஷ்யா பார்த்திங்கன்னா சுக்கோய் 57 தர ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. இருந்தாலும் இரண்டையுமே இந்தியா வாங்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அப்போது அடிபட்டது. ஆனால் இடையில இந்தியா ரஷ்யாவுடைய போர் விமானத்தை வாங்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் வெளியானது. இந்த நிலையில தான் துபாய் ஏர் ஷோவில் ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சொந்தமாக 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வடிவமைத்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே இப்போதைக்கு வெளிநாட்டிலிருந்து போர் விமானங்களை வாங்குவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக அமெரிக்காவில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக முறையாக நியமிக்கிறதாகவும் இதன் மூலமாக தங்களோட இராணுவ ஒத்துழைப்பை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு தான் நம்புறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்திருக்கிற சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை கொடுத்திருக்காங்க அமெரிக்கா. அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ஆகியோர் கைகுலுக்கி வரவேற்றிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பறந்து ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்டை முகமது பின் சல்மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெஸ்லாவோட CEO எலான் மஸ்க், ஆப்பிள் CEO டிம் குக், ஃபுட்பால் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் அப்போது உடனிருந்திருக்காங்க. அவங்க அனைவருக்குமே விருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அந்த நேரத்தில் ஜமால் கசோகி கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி சவுதி இளவரசருக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த விஷயம் சவுதி இளவரசருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா, US இன்டெலிஜென்ஸ் அப்படி தானே சொல்கிறாங்க அப்படின்னுட்டு ABC ஜேர்னலிஸ்ட் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அப்போ ட்ரம்பே கடுப்பாயிட்டாரு. நம்ம நாட்டுக்கு வந்த விருந்தினர்கிட்ட இப்படித்தான் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டரை பார்த்து அதட்டியிருக்காரு. ABC நியூஸோட ப்ராட்காஸ்டிங் லைசன்ஸையே நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் அங்கே கொடுத்துருக்காரு. இதற்கிடையில தான் சவுதி இளவரசர் அதற்கு பதில் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இது ஒரு வேதனையான விஷயமா தான் இருக்குது. சவுதி அரேபியாவில் நாங்கள் இது தொடர்பாக சரியான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். மேலும் இந்த மாதிரி எதுவும் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறத நாங்கள் உறுதி செய்கிறதுக்கு எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு சவுதி இளவரசர். இதற்கிடையில தான் கசோகியோடைய மனைவி ஹனோன் எல்டர் கசோகி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது கணவரை கொலை செய்தது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. என்னை சந்திக்கணும், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எனக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்ததாக F-35 ஃபைட்டர் ஜெட் பற்றியும் சவுதி இளவரசர் முன்பாக ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, F-35 போர் விமானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இஸ்ரேலோட மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய போர் விமானங்கள் மூலமாக டவுன்கிரேட் செய்யப்படாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு பொருள் வந்து வெளியே போகுது அப்படின்னாவே அது ஒரு குவாலிட்டேட்டிவ் மிலிட்ரி எட்ஜாக தான் அது இருக்கும். நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த நட்பு நாடு, அதே மாதிரி தான் இஸ்ரேலும் ஒரு மிகச்சிறந்த நட்பு நாடு. அவங்களுக்கு கொடுத்த தரத்திலேயே உங்களுக்கும் அதை கொடுக்கறதுல அவங்க விரும்பலை. அதனால் உங்களுக்கு அவங்கள விட குறைவான தரத்தில் நாங்கள் வந்து போர் விமானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சவுதி நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு வந்து முக்கியம். 2 பேர்த்துக்குமே நான் வந்து முன்னுரிமை தருவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆக இஸ்ரேலுக்கு கொடுத்த தரத்திலேயே சவுதிக்கும் F-35 போர் விமானத்தை கொடுக்க தயாராகியிருக்காரு ட்ரம்ப். அடுத்ததாக வங்கதேசத்தில் கடந்த ஜூன் மாதம் போராட்டங்கள் வெடித்த போது அது வன்முறையாக மாறுச்சு. அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. கடந்த ஆண்டு நடந்த அந்த வன்முறையில் பலரும் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு வங்கதேசத்தில் இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இதற்கிடையில தான் ஹசீனா மீதான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபணமாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் அவங்களுக்கு மரண தண்டனையை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதோடு ஹசீனாவை சீக்கிரமாகவே வங்கதேசத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னுட்டு வங்கதேசம் நம்ம இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கு. இந்தியா வங்கதேசம் இடையே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நாடு கடத்தக்கூடிய ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி ஹசீனாவை வந்து ஒப்படைக்க வேண்டும்னு வங்கதேசம் அந்த கோரிக்கையை வச்சுது. ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குங்கிற தீர்ப்பு வந்ததுமே நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து தெரிவிச்சிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பை நாங்கள் நோட் பண்ணுறோம். வங்கதேசத்தோட அமைதி, ஜனநாயகம் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அண்டை நாடாக இருக்கிற இந்தியா தொடர்ந்து கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஹசீனாவை நாடு கடத்துறதை பற்றி எந்த ஒரு பாயிண்ட்டும் அதில் இல்லை. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில 2013 நாடு கடத்துறது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. 2 நாடுகளோட எல்லைகளில் நிலவக்கூடிய கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய வகையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2016 இந்த ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்யப்பட்டு 2 நாடுகளும் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்வது ரொம்பவே எளிதாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி தான் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும்னு வங்கதேசம் ரெக்வஸ்ட் வச்சாங்க. இருந்தாலும் ஹசீனா நாடு கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹசீனா மீதான குற்றச்சாட்டு நாடு கடத்தலுக்கு தேவையான குறைந்தபட்ச நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சாலும் கூட சில விதிகளை காரணம் காட்டி நாடு கடத்துறத இந்தியா மறுக்கும் அப்படின்னும் தெரியுது. ஒப்பந்தத்தோட 8வது பிரிவின்படி பார்த்தோன்னா, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படின்னா நாடு கடத்தல் கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படலாம். அதாவது குற்றச்சாட்டில் வந்து நேர்மை இல்லை, குற்றம் முற்றிலும் அரசியல் ரீதியானது அப்படின்னா நாடு கடத்தலை வந்து நிராகரிக்கலாம். ஹசீனா மீதான குற்றச்சாட்டுக்கள் நல்லெண்ணத்தோடு சுமத்தப்படவில்லை அப்படின்னும் அவங்க வந்து அரசியல் ரீதியாக துன்புறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனாவை நாடு கடத்துறதுக்கு இந்தியா மறுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஹசீனா கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை. இருப்பினும் அவங்க டெல்லி புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல பலத்த பாதுகாப்போடு வசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆக வங்கதேசம் ஹசீனாவை நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டாலும் கூட இந்தியா ஒப்படைக்காமல் இருக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். Subscribe to One India and never miss an update.